வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய பாடலாசிரியர் இருந்தவங்க தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இவர் பத்திரிகையாளர், கதாசிரியர், வசனகர்த்தா, நடிகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர்னு பல அவதாரங்களை எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் பல முக்கிய அர்த்தம் பொதிந்த பாடல் வரிகளையும் எழுதிட்டு போனவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களையும் சொல்லலாம். இவர் எழுதிய காதல் மற்றும் தத்துவ பாடல்கள் இன்றைக்கும் காட்டில் ஒழிச்சிட்ருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு மரணம் நேர்ந்துச்சுன்னா இறுதி ஊர்வலத்தின் போது வீடு வரை உறவு வீதி வரை மனைவின்ற பாடல் தான் ஒழிக்குதுன்னே சொல்லலாம். இதுதான் கவிஞர் கண்ணதாசனோட மாபெரும் வெற்றினே சொல்லலாம். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இசையில் பல அற்புதமான பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி இசை பெருசா பாடல் வரிகள் பெருசான்ற பஞ்சாயத்தே இவங்களுக்கு என்றைக்குமே வந்ததே இல்லையா. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ரெட்டையர் மாதிரி 2 பேரும் ஒன்றா தான் போவாங்களாம் வருவாங்களாம். அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. MS விஸ்வநாதனுக்குமே மிகவும் பிடித்த ஒரு மதிக்கத்தக்க கவிஞராக தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் வீட்டிலேருந்து MS விஸ்வநாதனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு. அதில் கவிஞர் இறந்துட்டார்னு செய்தி சொல்லியிருக்காங்க. உடனே MS விஸ்வநாதன் அழுதுகிட்டே அவர் வீட்டுக்கு ஓடி போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க கவிஞர் கண்ணதாசன். உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஒன்றுமில்லை விசு, நான் செத்துட்டேன்னு நீ கேள்விப்பட்டால் என்ன செய்வேன்னு எனக்கா அழுவாயா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தான் இந்த நாடகத்தை நடத்தினேன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. MS விஸ்வநாதன் கொஞ்சம் கோபமாகவே போயிருக்காங்க. இதுக்கப்புறமா கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்மையாகவே ஒரு நாள் உடல்நிலை மோசமாகி சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அப்போ போகும்போது என் கூட வான்னு சொல்லி MS விஸ்வநாதனை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் சில காரணங்களால் MS விஸ்வநாதன் போக முடியலை. நீ முன்னாடி போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தப்போ நான் அழைச்சும் விசு வரலன்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். உடனே எம்ஜிஆர் அவர்கள் தொலைபேசியில் MS விஸ்வநாதன் கிட்ட பேசி, நீங்கள் வந்தால் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்புறம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, சில குடும்ப பிரச்சனையினால என்னால் வர முடியலன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் டியூன் போட்டு பாட்டு எழுதுன மாதிரி 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு கேசட்டை தயார் செஞ்சு அதை வேணால் அமெரிக்காவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. MS விஸ்வநாதனும் சரின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஒரு கேசட்டை உருவாக்கி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த கேசட் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே கவிஞர் இறந்துடுறாங்க. இதை நினச்சி தன்னோட வாழ்நாள் முழுவதுமே MS விஸ்வநாதன் அவர்கள் கவலைப்பட்டிருந்திருக்காங்க. இது அவர் மனசில் ஒரு ஆறாத காயமாகவே மாறிடுச்சு. தன்னோட இருக்கிற தருவாயில் கூட இதை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கவிஞர் கண்ணதாசனுக்கும் MS விஸ்வநாதனுக்கும் இடையில் இருக்க நட்பு உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் லைக்குன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.